ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். ஒருத்தரோட எண்ணத்துல உதிக்கிற ஒரு சின்ன பொறி பல பேரோட திறமையால உருவாகி அது மக்களை சந்தோஷப்படுத்துறது தான் சினிமா. அப்படிப்பட்ட சினிமா சில சமயம் ஏன் எப்படின்னே தெரியாம பெருசா ஹிட் ஆகும், சில சமயம் ஏன் எதுக்குன்னு தெரியாமலேயே ஃபெயிலியர் ஆகும். இதுல மூணாவதா ஒரு ரகம் இருக்கு. அது நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும், சொதப்பிட்ட மாதிரியும் தெரியும். அந்த மாதிரி படங்களுக்கு தான் மிக்சட் ரிவ்யூஸ் வரும். அந்த மாதிரி சமீபத்துல மிக்சட் ரிவ்யூஸ் பெற்றிருக்கிற ஒரு படம் தான் நடிகர் கவின் நடிப்புல இப்ப வெளிவந்திருக்கிற ஸ்டார் படம். இந்த படத்தை பத்தி அப்ரிசியேஷன் வீடியோ போடுற அளவுக்கு இந்த படம் ஆஹா ஓஹோ படமும் இல்லை, ரோஸ்ட் வீடியோ போடுற அளவுக்கு மோசமான படமாகவும் இல்லை. அதனால இந்த படத்துல எங்க எதை கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ற ஒரு அனலைசேஷன் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது ஸ்டார் அனலைசேஷன் இந்த சேனல் ஐகான். ஒரு படத்துக்கு அதோட ட்ரெய்லர் தான் இன்விடேஷன். அந்த இன்விடேஷன் பிடிச்சிட்டா போதும், மக்கள் அதை தேடி கண்டிப்பா தியேட்டருக்கு போவாங்க அப்படிங்கிறத நிஜம்னு நடத்தி காட்டியிருக்கிற ஒரு படம் தான் இந்த ஸ்டார். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு கிடைச்ச வரவேற்பு மாதிரி வேற எந்த ஒரு படத்தோட ட்ரெய்லருக்கும் சமீப காலங்களில் இப்படி ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைச்சதே இல்லை. ஆல்மோஸ்ட் ட்ரெய்லர்லயே படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. அந்த கதை என்னன்னா, ஹீரோவா ஆகணும்னு பெரிய கனவோடு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறான், எப்படி ஸ்டார் ஆகிறான் அப்படிங்கிறது தான். படத்துலையும் இதுதான் கதை. ஆனால் ட்ரெய்லருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு படத்துக்கு கிடைக்கல. ஏன்னா அதுக்கு மெயின் காரணமே ட்ரெய்லரில் இருந்த அந்த எமோஷன் அண்ட் கனெக்ட் படத்தில் இல்லாமல் போனது தான். ஒரு படம்ங்கிறதே யூசர் கிராட்டிஃபிகேஷன் தான். நான் நிஜத்துல பண்ணாததை ஹீரோ படத்துல பண்ணிடுறான்னு படம் பார்க்குற எல்லாருமே ஹீரோவோட இடத்துல தன்னை பொருத்தி பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் பையன் வாழ்க்கையில ஜெயிக்க எவ்வளோ போராடுறான் அப்படிங்கிறத சொல்லும் போது அந்த எமோஷனை எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாம கடைசியில கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஜெயிக்கிற வரைக்கும் அதே லெவல்ல மெயின்டைன் ஆகணும். ஆனா இந்த படத்துல அதை சரியா ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால ஆடியன்ஸ் எமோட் ஆகி பார்க்குற நேரத்துல டக்குன்னு வேற மூடுக்கு சீன் சேஞ்ச் ஆகி ஆடியன்ஸோட எமோஷனும் டக்குன்னு கட் ஆகுது. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். கதை சின்ன கதை அப்படிங்கிறதுனால இதை ஒரு படமா பண்ணணுங்கிறதுக்காகவே கதைக்கு சம்பந்தமே இல்லாத பல விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க. ஹீரோவோட காலேஜ் போர்ஷன் ஆகட்டும், ஹீரோவோட லவ் போர்ஷன் ஆகட்டும், படத்துக்கு தேவையில்லாத ஆணிங்க தான். உங்களுக்கு கதையை வளர்க்கணும்னா ஒருத்தன் ஹீரோ ஆகிறதுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு இன்னும் நிறைய இருக்குங்க. அதை சொல்லலாம். ஆனால் அதை எதுவுமே சொல்லாமல் எதுக்கு தேவையில்லாத லவ் போர்ஷன்? உதாரணத்துக்கு கவின் ஹீரோ ஆகணும்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரே தவிர படத்துல அவர் அதுக்கான எந்த முயற்சியும் எடுத்த மாதிரியே காட்டல. அவர் எந்த ஆடிஷனுக்கும் போல, அதை விட்டுட்டு நடிப்பு கத்துக்க பாம்பே போறேன்னு அங்க போய் அசிங்கப்பட்டு அந்த ஆக்டிங் ஸ்கூல்ல சேரணும்னு கஷ்டப்படுறது, அந்த மென்டரை இம்ப்ரெஸ் பண்ண வாசல்ல நிக்கிறதுன்னு இதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அங்க போய் அந்த ஸ்கூல்ல சேர கஷ்டப்படுறதுக்கு இங்க ஆடிஷனுக்கு போய் கஷ்டப்படலாமே. இங்க ஒருத்தன் ஹீரோ ஆகணும்னா ஒரு சினிமா கம்பெனி அட்ரஸையும் தேடி அலையணும். அப்படியே தெருவா அலைஞ்சு தேடி பிடிச்சி போனா செக்யூரிட்டி உள்ள அனுப்ப மாட்டாங்க. இது போக அவனுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கு. வாரிசு நடிகர்கள், ரெஃபரன்ஸ்லையும் ரெக்கமெண்டேஷன்லையும் உள்ள வரவங்க, காசு செலவு பண்ணியே சான்ஸ் வாங்குறவங்கன்னு இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு ஆடிஷன்னு தெரிஞ்சா குறைஞ்சது 500 பேராச்சும் வருவாங்க. லைன்ல மணிக்கணக்கா நிற்பாங்க. இதெல்லாம் மீறி உள்ள போனா ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாயை விட கேவலமா நடத்துவாங்க. நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாம் பட வேண்டியிருக்கும். இது பத்தாதுன்னு வீட்டுக்கு போனா வீட்டில் இருக்கிற பணப்பிரச்சனை, அவனுக்கு இருக்கிற வீட்டு கடமைகள்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். தான் கூட படித்தவன் எல்லாம் நல்ல சம்பளத்தில் வீடு, காரு, வீக்கெண்ட் ட்ரிப்னு நல்லா இருப்பான். அவனை பார்த்து அவங்க வீட்டு ஆளுங்களே அவனை கம்பேர் பண்ணி கேவலமாக பேசுவாங்க.
கல்யாணம், காது குத்து, சாவுன்னு போனா கூட உன் கனவு மேல நம்பிக்கையே இல்லாத சொந்தக்காரங்க கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு சமாளிச்சுட்டு ஜெயிச்சிருவோம்னு ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சுட்டு தான் இங்க பல பேர் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே இந்த படத்துல ஹீரோ ஃபேஸ் பண்ணவே இல்லை. அவருக்கு குடும்பத்தை பார்த்துக்கணும்னு கவலையே இல்லை. கேட்கறப்ப காசு தர்ற அப்பா வேற இருக்காரு. கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு ஹீரோவா சைன் ஆகுறப்ப அந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தா அச்சோ இப்படி ஆயிடுச்சேன்னு படம் பார்க்குற ஆடியன்ஸ் பதறி இருப்பாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பெருசாக காட்டப்படாததுனால அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அடுத்து வர போர்ஷன்ஸ் அழுத்தம் இல்லாமலே போச்சு. முதல்ல லவ் பண்ணுற பொண்ணு நீ ஹீரோ ஆக மாட்ட, இல்லை நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்ட, இல்லை நீ பார்க்க அசிங்கமாயிட்டன்னு சொல்லி விட்டு போயிருந்தா கூட நமக்கு ஹீரோ மேலே சிம்பத்தி வந்திருக்கும். ஆனால் அந்த ஹீரோயின் ஹீரோ நடந்துக்கிற விதத்தை பார்த்து போகிறதால அங்கேயும் நமக்கு ஹீரோ இவ முஞ்சில கரிய பூசணும்னு தோணலை. விட்டு போனா சொல்றா, ஏன் விட்டு போனா? அவளுக்கு என்ன பிடிக்கலடா. நம்புறோம் நீங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற படம் தான் எடுக்கிறீங்கன்னு. ஆனா அதுக்காக படம் பூரா எதையாச்சும் மோட்டிவேஷனா பேசிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறணும். ஆனா அதை விட்டு எதனா பேசிக்கிட்டே இருக்கிறது சலிப்பை தானே தருது. நம்ம எல்லாரையும் ஏதோ ஒன்று பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதச்சி தள்ளிட்டு மேலே வரணும். அண்ட் ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் புரியலைங்க. பொண்ணுங்களை ஆடக்கூடாதுன்னு காலேஜில் சொல்கிறாங்க. அதுக்காக ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ எதனா போராட்டமோ இல்லை காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து சண்டையோ கூட போட்டிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு லேடி கெட்டப்பில் கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு உள்ளாடைய கழட்டி தூக்கி வீசிட்டு அக்னி சிறகே பறந்துவான்னு சொல்கிறது எந்த வகையில் பொண்ணுங்களுக்கு மோட்டிவேஷன்? படத்தில் இன்னொரு இரிட்டேட் பண்ண விஷயம், அப்பப்போ மாண்டேஜ் ஃபில்லராக வர குட்டி குட்டி பாட்டு. அது எதுவும் மனசுலையும் நிற்கலை, எந்த ஃபீலும் கொடுக்கல. இப்படி படத்தில் இருந்த ஒரு சில விஷயங்கள் தான் படத்துக்கு வர்ற நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு காரணம். ஆனால் இந்த படத்தில் இந்த மைனஸ்கள் அளவுக்கு ப்ளஸ்களும் இருக்குது. படத்தோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் கவின். அவரோட ஆக்டிங் நிஜமாவே நிறைய இடங்கள்ல நல்லா இருக்குங்க. அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது போக படத்தில் வர்ற யுவனோட பழைய சாங் அண்ட் அதோட பிளேஸ்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அதே மாதிரி மக்கள் யாரும் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு கேமியோவை கொடுத்த அந்த செலிபிரிட்டி. ரொம்ப முக்கியமாக சிங்கிள் ஷாட்ல எடுக்கப்பட்ட அந்த 8 நிமிஷ கிளைமேக்ஸ் சீன், இது எல்லாம் தான் ஸ்டார் படத்தோட ப்ளஸ். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆனால் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வர்ற புது டைரக்டர்ஸ் கிட்ட ஒன்னே ஒன்று எங்கள் ஐகான் டீம் சார்பாக சொல்லிக்கிறோம். இங்கே சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி கனவு நினைவாகிறது எல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை ஈஸியாக எடுத்துக்காம உங்கள் படத்தை பார்த்து செதுக்குங்க. எதுவும் கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தாத அந்த நேரத்தில் எல்லாமே சரியாக செய்ய தெரிஞ்சும் வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ பேர் அதே வாய்ப்புக்காக ஏங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட கனவுகளை கிவ் அப் பண்ணி சினிமாவை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையவே வெறுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வணக்கம்.